ஹாய் ஹலோ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். நம்ம சரோடெக் CAD டியூட்டோரியல்ஸுக்கு இதுவரையும் சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இன்ன வரையும் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம சேனலை பற்றி அதனால் ஒரு சில துளிகள் உங்கள்கிட்ட நான் பேசுறதுக்கு விரும்புகிறேன். நம்ம சேனலை பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் CAD மீன்ஸ் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது AutoCADங்கிற சாஃப்ட்வேரை பற்றி நான் நிறைய இந்த இதில் கிட்டத்தட்ட 100 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போவே நம்ம சேனலை வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா CAD பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்னா ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட்டை நான் இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை டிசைன் பண்ணணும். இதை எப்படி அளவு கொடுத்து வரைகிறது, இந்த பட்டன்ஸ், அதாவது இந்த மேலே உள்ள பாடி, இது எல்லாத்தையும் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத CADல நம்ம வரையலாம். இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் டிசைனிங்கில் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுனால ரொம்ப ஃப்ரீயாக யூடியூப்பில் ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1 hour இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுடைய நாலேஜ், அதாவது டிசைனிங் ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு ஃப்யூச்சரில் நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில லேப் இருக்கும். அதை வச்சு தான் நான் நானும் உங்களை மாதிரி யூடியூப்பில் பார்த்து தான் இந்த CAD கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்னா என்ன, அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா AutoCAD, சாலிட் ஒர்க்கு, கேட்டயா, ப்ரோஇ, சைமென்ஸு, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கில் உங்களுக்கு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னு ஒன்று இருக்கும், இஜி அப்படின்ட்டு. அது பார்த்தீங்கன்னா இந்த பொருளை பேப்பரில் நீங்கள் வரைவீங்க. இதே தான் AutoCADல இந்த பொருளை சாலிடாக எப்படி வரைகிறது, 2Dயில் எப்படி வரைகிறது, 3Dயில் எப்படி வரைகிறதுங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸும் நான் சொல்லப்போனால் போட்டிருக்கேன். நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CADனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. CADங்கிறது இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னா, நான் செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த பொருளை நான் அளவுப்படி ஃபஸ்ட்டு வரையணும். அதுக்கு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வரைஞ்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை சிஸ்டத்துலேயே வரைகிறோம். ஒரு கம்ப்யூட்டரில் வரைஞ்சி அதை இன்புட்டாக ஒரு மிஷினுக்கு கொடுக்குறோம். மெட்டீரியல் செலக்ட் பண்ணி அதில் அந்த மெட்டீரியலில் இந்த ரிமோட்டானது எனக்கு ஒரு ப்ராடக்டாக வெளியே வருது. ஓகே, இதுக்கு குவாலிட்டி செக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு CADனா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்னா என்ன, ஒரு பொருளை இந்த ப்ராடக்டை நான் அளவுப்படி ஃபஸ்ட்டு சிஸ்டத்தில் வரைஞ்சி அதை நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். இதுதான் இந்த CADோட பர்பஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸி ஃபஸ்ட்டு. இன்னொன்று நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று ஈஸியாக இந்த ட்ராயிங்கை வரையலாம். நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணி, காம்பஸ் யூஸ் பண்ணி வரைகிறதுக்கும் கம்ப்யூட்டரில் வரைகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதேமாரி அக்யூரசி, ஒரு இதுவும் அக்யூரேட்டாக துல்லியமாக 1 மில்லிமீட்டர்னு கரெக்டாக இருக்கும். இதுதான் இந்த CADோட ஃபுல் ஃபார்ம். இதை பற்றி தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் அப்லோட் பண்ண விரும்புகிறேன். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக ஒரு நிமிஷம் கண்டிப்பாக வேல்யூபிளாக தான் இருக்கும். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.